அப்போல்லாம் அந்த வானொலியிலேருந்து வரக்கூடிய டிஎம்எஸ் வாய்ஸ், அந்த குரல், காந்த குரலானது, அது அது எவ்வித, அதாவது காதல் பாட்டாக இருக்கட்டும், பக்தி பாட்டாக இருக்கட்டும், தத்துவ பாட்டாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா எங்களுக்கெல்லாம் தமிழ் உணர்வு இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னிச்சுன்னா, நாங்கள் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழில் கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்கோம், தமிழில் ஒரு உரைநடை கொண்டு வர்றோம், ஒரு கற்பனை வளம் இருக்குன்னு சொன்னால், அது வந்து டிஎம்எஸ் பாட்டை கேட்டு 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 எங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான் அது. அந்த ஒரு அற்புதமான பாடகர் அவர். அவரை வந்து டிஎம்எஸ் டைம்ங்கிறதுல நீங்கள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் இந்த தமிழ் ரசிகர்கள் நன்றி சொல்லணும். அருமையான நிகழ்ச்சி இது. டிஎம்எஸ்ஸை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவருடைய பாடல் கேட்டாலே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். தன்னம்பிக்கை, அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து விவசாயம் வந்து இன்றைக்கும் ஒரு போட்டி, ஒரு சேலஞ்சான தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் தான். ஆனால் அதுதான் மனிதர்களை, இந்த உலகத்தில் மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரே தொழில் விவசாயம். ஆனால் அந்த விவசாயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத அன்றைக்கி வந்து பட்டுக்கோட்டை சொன்னதை அவர் வந்து பாட்டில் கொண்டாந்து இருப்பாருங்க. அதாவது, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் பாக்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணி விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் மிச்சம், கையுங்காலும் தான் மிச்சம். அதாவது காடு விளைஞ்சாலும் கையும் காலம் தான் மிச்சம். அந்த விவசாயத்துக்கு விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கல அப்படிங்கிறத நிலையை மாற்றி, அந்த என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம், எப்படி கொண்டு வரணும், அந்த விளைபொருட்கள் எப்படி விற்பனை ஆகணும், உற்பத்தி எப்படி பெருக்கணும், ஒரு பசுமை புரட்சிக்கு வித்திட்ட பாடல் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டை சொல்லலாம். அதுக்கு உயிர் கொடுத்தவர் டிஎம் சௌந்தரராஜன். அவரை மாதிரி பாடகர்களை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும், கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் எவ்வளோ சொல்லலாம். காதல் பாட்டு, அவருடைய பாட்டை கேட்டோம்னா வீட்டில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் நம்ம குழந்தைங்க மேலே வரும், நம்ம பெற்றோர்கள் மேலே வரும். அந்த அளவுக்கு வந்து பாசம் எல்லாரும் மேலேயும் நம்ம அன்பு செலுத்த தோணும் அந்த பாட்டெல்லாம் கேட்டோம்னு சொன்னா. டிஎம்எஸ் அவர்கள் அவர் ஒவ்வொரு பாடலை பாடும் போதும் சில அதாவது மியூசிக்காக அவர் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சிலருடைய முகபாவனைக்கு வயிற்றுல இருந்து பாடணும், சிலருடைய முகபாவனைக்கு மார்பகத்தில் அந்த இடத்துல நம்மளுடைய அந்த மூச்சு காற்றை கம்ப்ரெஸ் பண்ணி பாடணும், சிலருக்கு குரல் வளைய விரிச்சு பாடணும். இப்படின்னு அவர் ஒவ்வொரு உடல்ல ஒவ்வொரு பகுதியையும் இந்த இசைக்காகவும் அவர் யாருக்காக பாடுறாரோ அவங்களுக்காக அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டார். இந்த வயிற்றுல இருந்து கம்ப்ரெஸ் பண்ணி பாடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண நிறைய பாடல்கள்லாம், பர்டிகுலரா இந்த வீரம், ஒரு அதிபயங்கரமான சோகம், விரக்தி, இனிமேல் அடுத்த கட்டமா மரணம் தான் அப்படின்றத இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி பாடல்கள் வருமானா அதை ஃபுல்லா வந்து வயிற்றுல இருந்து எடுத்து பாடியிருக்காரு. ஏன்னா அதுக்கு ஒரு கம்ப்ளீட் எனர்ஜி தேவைப்பட்டிருக்குது. அவ்வளவு பெரிய காற்றையும் அடைச்சு அதை வந்து சாங்கா கன்வெர்ட் பண்ணி வெளியே அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவர் அந்த முழு காத்தையும் வயிற்றுல ஏற ஸ்டோர் பண்ணி பாடியிருக்காரு. அப்படி பாடின பாடல்கள்ல எங்கே நிம்மதி, அது பார்த்தோம்னா எங்கே நிம்மதி, இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவருக்கு அவ்வளவு எனர்ஜி தேவைப்பட்டிருக்கு.